ஐயா வணக்கம்யா. நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். ஸோ ஓஷோவுடைய இந்த பகுதிக்கு வந்து ஈர்க்குது உள்ள காந்தம் மாதிரி. ஓஷோ வந்து ஒரு காந்தம் மாதிரி ஒரு மனிதர், ஒரு பெரிய அபூர்வ பிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய புத்தகங்கள் வந்து ஒரு மனிதனை முழுசாக மாற்றும். உள்ளுக்குள்ளே பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினவர். உலகளவில் அவருக்கு நிறையா அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவருடைய புத்தகங்கள் வந்து இந்த தடவை நம்ம புத்தக கண்காட்சியில் என்ன புத்தகம் புதுசாக வந்திருக்கு? புதுசாக வந்து லைக் ஜென் புத்தகங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே இந்த சைடு இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து சரி ஜென் புக்ஸ் தான். சரிங்க. ஈஷா நோ ஃப்ரூட்ஸ் இன் தி ப்ளூ ஸ்கை. ஓகே. ஆன்ஷியன்ட் மியூசிக் இன் தி பைன்ஸ். ஓகே. அண்ட் கிராஸ் க்ரோஸ் பை இட்செல்ஃப். ஓகே. அப்புறம் ஜென் கதைகள் பற்றி அந்த ஃப்ளவர் ஷவர்ட்னு சொல்லி. இதுவா? ஆமாம், அந்த ஃப்ளவர் ஷவர்ட். ஓகே. இது எல்லாமே ஜென் புத்தகங்கள். சரி. லைஃப் ஜென், டேக் இட் ஈஸி. ஓகே. அண்ட் this very body the Buddha. This very body the Buddha. இது என்ன ஸ்பெஷல்? எதை பற்றி, எந்த டாபிக் பற்றி அவர் இது பண்ணுறாரு? அவர் எல்லாமே ஜென் டாபிக்ஸ் தான். ஜென் அனெக்டோட்ஸ் பற்றி ஓஷோ பேசின உரைகள் தான். அது ஜென் அனெக்டோட்ஸ். ஓகே. குட்டியான அனெக்டோட்ஸ், ஹைக்கூ கவிதைகள் மாதிரி. ஓகே. அதெல்லாம் பற்றி ஓஷோ உடைய விளக்க உரைகள் தான் இந்த புத்தகங்கள் எல்லாம். ஓகே. கொஞ்சம் அப்படி நகர்ந்து வந்தோம்னா போதி தர்மர் பற்றி பேசின உரை கூட இருக்கு. போதி தர்மா பற்றி இல்லையா? போதி தர்மர் பற்றி இந்த புத்தகம் இல்லை, இந்த புத்தகம் தி ஒயிட் லோட்டஸா? ஆமாம், ஓகே. ஓகே. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா யோகா கேட்டகரி. இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் யோகா. ஓகே. The heart of yoga. ஓகே. The mystery beyond mind. ஓகே. The alchemy of yoga. ஓகே. Yoga a new direction. ஓகே. அதெல்லாம் யோகா பத்தின புத்தகம். சரி. அடுத்த ரோக்கு நம்ம வந்தோம்னா தந்த்ரா சீரிஸ் இது. ஓகே. சச்சிதானந்த் ஹரி ஓம் தத்சத். ஓகே. இதுல வந்து ஓம் சாந்திங்கிற புக் மட்டும் இன்னும் வரல. அதுவும் வந்துரும். சரிங்க. அண்ட் இந்த தத்ரா சீரிஸ்ல வந்து புக் ஆஃப் சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு புத்தகம் இருக்கு. தி புக் ஆஃப் சீக்ரெட்ஸா? ஓகே. வந்து வாசகர்கள் அதிகம் விரும்பி கேட்டு வாங்கிட்டு போற புத்தகம். அதிகமாக வாங்கி கேட்டு படிக்கக்கூடிய புத்தகம் இல்லையா? இது வந்து ஓஷோ எழுதின புத்தகம். ஆமாம், ஓஷோட ஒரு ஒரிஜினலாக விஞ்ஞான பைரவ தந்திராங்கிற டைட்டில் வந்தது. ஆமாம், தமிழில் இருந்தது. விஞ்ஞான பைரவ தந்திரான்னு காஷ்மீரி சைவிசம்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற உரையாடல் அது. ஓகே. அந்த சூத்திரங்கள் பற்றி அதில் உள்ள 112 தியான பயிற்சிகளை ஓஷோ பேசுனது தான் தி புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். முன்னாடி வந்து 2 வால்யூமா வந்தது. சரிங்க. சிங்கிள் வால்யூமா வந்தது. இது என்ன ரேட்டுங்க? என்ன பிரைஸ் இது? இது 1800 rupees. ஓகே. இப்போ புக் ஃபேர்ங்கிறதுனால 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. சரி. இப்போ புக் ஃபேர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ இந்த ஓஷோ கிளிம்ஸ் ஸ்டால் ஆர்கனைஸ் பண்றவங்க சுவாமி மார்க்க மோக்ஷா. சரிங்க. ஓஷோ கிளிம்ஸ் வந்து மெடிடேஷன் கேம்ப்ஸ் அடிக்கடி கண்டக்ட் பண்றாங்க. சரி. இப்போ திருவண்ணாமலையில வந்து சென்டர் இருக்கு. சரி. ஸோ அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணா இங்க இருக்கிற என்ன புக்ஸ் இருக்குங்கிறத அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு சொன்னா அது வந்து கொரியர் பண்ணப்படும். சரிங்க. அந்த நம்பரையும் நான் சரி. இப்போ அந்த தமிழ் புத்தகம் கொஞ்சம் போமா? ஷூர். இப்போ அதாவது இதில் எந்த புத்தகம் வந்து ஓஷோவுடைய புத்தகம் வந்து அது மறுபதிப்பு எது அதிகமாக வந்திருக்குதுல தமிழில் வந்ததில்? மறுபதிப்புனா அதிகமாக கிருஷ்ணா நல்லா போகுது. கிருஷ்ணா இங்கிலீஷில் வந்து ஓகே. கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் ஃபிலாசபிங்கிற புத்தகம். ஓகே. தமிழில் 5 பாகமாக வெளியாயிருக்கு. ஓகே. இது வந்து அதிகமாக வந்து மூவ் ஆகுதுல்ல? போகுது. விரும்பி ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்க. அப்புறம் புதுசா ஓஷோக்கு அறிமுகமாகிறவங்களுக்கு நேர்த்தியா சென்ற மாதிரி சில டைட்டில்ஸ் இங்கே இருக்கு. சரிங்க. விழிப்புணர்வு, மகிழ்ச்சி, விடுதலை, தைரியம், படைப்பாற்றல், புத்திசாலித்தனம், அந்யோன்யம். ஓகே. இதெல்லாமே புதுசா ஓஷோவை வாசிக்க வர்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ற டைட்டில்ஸ். ஓகே. இதெல்லாமே அப்கமர்ஸ். ஓகே. புதுசாக வரவங்களுக்கு நியூ கம்மர்ஸ். ஓகே. நான் இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். இந்த மருத்துவ மனமற்ற நிலை, இது வேற லெவல், சான்ஸே இல்லை. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவது வந்து மனதுக்கும் உடலுக்கும் இருக்கிற சம்பந்தம். சரி. நம்ம கான்ஷியஸ்னஸை வந்து எலிவேட் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்த்தை நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், அந்த மாதிரி அவர் பேசியிருப்பாரு. இதுவும் அதிகமாக வந்து மக்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்குல்ல இந்த புத்தகம். அதுக்கு இன்னொரு முக்கியமான கிருஷ்ணாக்கு அடுத்து அதிகம் மக்கள் வாங்கிட்டு மறைந்திருக்கும் உண்மைகள். அது வந்து கோயிலில் உள்ள
சயின்ஸ் என்ன, கோயிலோட கட்டமைப்பில் இருக்கிற சயின்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம வந்து நம்ம பயன்படுத்தி ரிசீவ் பண்ணுறது, அதை பற்றி ரகசியங்கள் என்ன, அதோட ரெசெப்டிவிட்டியோட ரிசீவ் பண்ணிக்கிறது, அதை பற்றிலாம் ஓஷோ பேசின உரை. சரி சரி. அப்புறம் மிருதார்த்தன் புத்தகம்னு சொல்லி ஆமாம் மெக்கைல் டைமி எழுதின இந்த புத்தகம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இது ஏன் இங்கே அவைலபிளாக வச்சுருக்கோம்னா, ஓஷோ வந்து இந்த புத்தகம் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான புக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். ஆமாம். இதில் அவர் ஒன்று சொன்னது தெரியுமா உங்களுக்கு விஷயம்? சொல்லுங்கள். ராஸ்கல் நான் எழுதுறதுக்கு மேலே எழுதிட்டான்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்திப்பாரு. கரெக்டாக? கரெக்ட். ஸோ அவர் ஒரு வகையில் பார்த்தா போராமப்பட்ட புத்தகமாக கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மெக்கைல் டைமி அதை எழுதலைன்னா ஓஷோ அதை நானே எழுதியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அதில், அது ஒரு இதில். ஸோ ரொம்ப இந்த இது பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் டு இன்னசென்ஸ்னு சொல்லி ஓகே 1315 நாள் மௌனத்துக்கு பிறகு ஓஷோ பேசின அந்த உரைகள் வந்து ரஜ்னீஷ் பைபிள் சீரீஸ்னு ஒரிஜினலாக ரிலீஸ் ஆச்சு. சரிங்க. அதோட இங்கிலீஷ் காப்பீஸ்லாம் இருக்குது. ஃப்ரம் அன்கான்ஷியஸ்னஸ் டு கான்ஷியஸ்னஸ், சரி, ஃப்ரம் இக்னோரன்ஸ் டு இன்னசென்ஸ், ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், அந்த மாதிரி நிறைய வரிசையாக ஒரு 6-7 வால்யூம்ஸ் இருக்கும். ஸோ அதில் இக்னோரன்ஸ் டு இன்னசென்ஸ்ங்கிற டைட்டில் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க 3 பாகங்களா. ஸோ அது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென் உரைகள் எல்லாம் ஆன்ஷியன்ட் மியூசிக் இந்த பைன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் சப்தம் இல்லாத சப்தம்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க. சரிங்க. சரி. இது போக அஷ்டவக்ர மகாகீதை எல்லா பாகங்களுமே அவைலபிளாக இருக்குது. சரிங்க. சரி. அஷ்டவக்ர மகாகீதை, பகவத்கீதை, பதஞ்சலி யோக சூத்திரம், ஓகே, இது எல்லாமே முழு வால்யூம்ஸ்ல அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே. இதெல்லாமே முழு வால்யூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் வேணுங்கிறவங்க சுவாமி மார்கமோக்ஷாவை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஓகே. நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்களா? எப்படி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக சில விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் வாசிப்பு எப்படி உங்களுடைய? ஓஷோ ரெகுலராக ரீட் பண்ணுறேன். சரிங்க. ஸோ அதனால ஒரு தன்னார்வ தொண்டராக இங்கே வந்து. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த எவ்வளோ நாள் இப்போ இந்த புக் ஃபேரில் எவ்வளோ நாள் இருக்கீங்க? ஃபுல்லாகவே ஸ்டார்ட்லேருந்து இருக்கீங்களா? டே 1லேருந்து பார்ட் டைமாக நான் வந்து வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. யாரெல்லாம் வர்றாங்க ஓஷோ வாசிக்கிறவங்க? எந்த மாதிரியான ஏஜில் வர்றாங்க? யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க. ஓகே. என்ன ஏஜில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது? அது ஐடியா இருக்கா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் வராங்க. அப்புறம் ரொம்ப சீசன்டான ரீடர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஓகே. ஸோ சம் 20 years 30 years ஓஷோ ரீட் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த டைம்லேயே வந்து ஓஷோ கிட்ட வந்து இனிஷியேஷன் வாங்கினவங்க. ஓகே. அல்லது ஓஷோக்கு இமீடியட்லி ஆஃப்டர் அந்த பீரியடில். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஸோ கண்டினியூஸாக பீப்புள் ஆர் வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த புத்தகம் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி வாங்குறாங்களா? ஆர்வமா ஓஷோட அந்த புக் இருக்கா, அந்த புக் அந்த மாதிரி கேட்குறாங்களா? நிறைய புக்ஸ் வந்து கேட்டு வாங்குறாங்க. இந்த எம்டி போட்னு ஒரு புக் இருக்கு. ஓகே. வெற்று படகு நான் படிச்சிருக்கேன். சாங்ஸுடைய குட்டி குட்டி அனெக்டோட்ஸ் பற்றி ஓஷோட விளக்க உரை ரொம்ப அற்புதமான உரை. எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஓகே. ஸோ இது வந்து ஒருத்தர் கேட்டு வாங்க. அப்புறம் கிருஷ்ணன் பற்றி ஓஷோ பேசின உரையும் அதிகம் வந்து ஒன்னொன்று கேட்டு வாங்க. ஓகே ஓகே. ஓ இந்த புத்தகம். ஓகே ஓகே. இந்த புத்தகமும் அதிகம் வந்து வாங்குறாங்க. ஓகே 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 ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மிஸ்டிக்ஸ் பற்றி ஓஷோ பேசின உரைகள் எல்லாம் இருக்கு. ஓகே. பித்தாகரஸ் பற்றின உரைகள். ஓகே. யூத மதத்துடைய ஹசித் மரபு அவங்கள பற்றின 2 புத்தகம் இருக்குது. டூ சேஜ் ஆர்ட் ஆஃப் லைஃப். ஓகே. ஆர்ட் ஆஃப் லைஃப். ஓகே. டெசிடரட்டா பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஓஷோ பேசின உரை. கலில் கிப்ரானுடைய ப்ராஃபிட் அந்த கவிதை தொகுப்பை பற்றி ஓஷோ பேசின உரைகள். சரிங்க. இந்த மாதிரி வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கேள்வி பதில்கள் நிறைய இருக்குதுல்ல. நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா புத்தர் பற்றின உரைகள் எல்லாம் இருக்குது. எல்லாமே இதெல்லாம் புத்தர் பற்றின உரைகள். அப்புறம் அடுத்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உபனிஷத் உரைகள். உபனிஷத். ஓகே ஓகே ஓகே. இப்போ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க? அதாவது இங்கே சென்னையில் இருந்தால் கூட யார் வர்றாங்க? எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது? மோஸ்ட்லி இங்கே தமிழ் பேசுகிறவங்க தான் நிறைய பேர் வர்றாங்க. தமிழ் தெரியாதவங்களும் இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வராங்க. சரிங்க. ஸோ பீப்புள் ஆர் கமிங். ஓகே ஓகே. கபீர் பற்றின கபீருடைய கவிதைகள் பற்றின ஓஷோட உரை இருக்கு. கபீரோடது. இந்த 5மே வந்து கபீர் பற்றின ஓஷோ பேசின உரைகள். உரைகள் கபீர் பற்றிய ஓஷோட உரைகள் இல்லையா? கபீருடைய கவிதைகள். ஓகே ஓகே. மற்ற கேட்டகரி எல்லாம் இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் கம்பைலேஷன்ஸ். ஓகே. பீயிங் இன் லவ், ஃபியர், புக் ஆஃப் மேன், இதெல்லாமே வந்து புதுசாக வாசிக்கிறவங்க நிறைய வாங்கிட்டு நியூ கமர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ஒரு புக் இருக்கு. இது வந்து தினம் ஒரு பக்கம் வந்து வாசிக்கிற மாதிரி. ஒரு பேஜ் வாசிக்கிறது. தியானம் மாதிரி. ஓஷோடைய உரைகள்ல இருந்து கொஞ்சம் வெட்டி எடுத்து. ஓகே. அப்புறம் வந்து
இந்த ஒரு நாளை தினசரியாக ஒரு நாளை வந்து மெடிடேஷனை மாற்றுறது எப்படிங்கிறத பற்றி ஓஷோ பேசியிருக்காரு. இது வந்து ஆஃபீஸ் ஜாப் போகிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள கேட்டு வாங்கி போகிறாங்க. ஒர்க் இஸ் லவ் மேட் விசிபிள்னு சொல்லி. ஓகே 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 ஓகே. இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக இப்போ போயிட்டுருக்குல்ல? ஆமாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒர்க் இஸ் லவ் மேட் விசிபிள். வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த புத்தகம். அவங்கள பற்றி தான் அது. போகிறவங்க படிக்கிறவங்க. ஸோ அவர் எதையுமே விட்டு வைக்கல ஓஷோ. அதாவது எல்லாத்தையும் உபனிஷத் பத்தி, புத்தர் பத்தி, கபீர் பத்தி, வெஸ்டர்ன் மிஸ்டிக்ஸ் பத்தி, தந்த்ரா, யோகா, அந்த மாதிரி ஒரு ஹோல் வெரைட்டி வந்து ஓஷோ ஏகப்பட்டது பேசியிருக்காரு. 30 வருஷம் பேசியிருக்காரு. ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு மேல பேசுனதா 1965 இருந்து 1989 ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் பேசினார். அது எல்லாமே உரையா தொகுத்து இருக்கு. ஸோ சிலது தமிழ்ல இன்னும் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இல்லையா? ஸோ இன்னொரு புத்தகம் ஒன்று இருக்குமே, ரொம்ப முக்கியமான புத்தகம். அது நிறைய பேர் அது வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் காமத்துக்கு அப்பால் கடவுள் ஒரு புத்தகம். காமத்திலிருந்து கடவுள் ஒரு புத்தகம். நிறைய கேட்டு வாங்கிட்டு அதுவும் அங்கே அவைலபிளாக இருக்கு அவைலபிளாக இருக்கு. யாருக்காவது வேணும்னா கூட உங்களுக்கு கொரியர் பண்ணுங்க. சரிங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஓஷோவோட குளத்துக்குள்ளே நீந்தனமாக இருந்தது. ஓஷோடைய அந்த புத்தக அலமாரிக்குள்ளே நீந்தனமாக இருந்தது. ஏன்னா நிறையா படிச்சிருக்கிறார் அவர் எழுதுறதை விட படித்தது ரொம்ப அதிகம் அவரோட வாழ்க்கையில். நம்ம பயணிக்கும்போது ஓஷோ பற்றி எழுதுனதே இல்லை. அவரோட உரைகள் அது எழுத்தா வந்து மடைமாற்றம் ஆகிடுது. அது பேசுனது எழுத்தா வந்து கன்வெர்ட் ஆகுது. ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதி புக்காக போட்டுருக்குறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல தகவல் நீங்கள் சொன்னீங்க. லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து நல்ல தகவல் சொன்னீங்க. ஓஷோ பற்றி ரொம்ப அருமையாக, அவருடைய புத்தகங்களை பற்றி நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நேர்கள் சார்பாக, லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு? கண்டிப்பாக ஓஷோ வந்து ஓஷோட மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ இன்னும் அற்புதமாக ஒரு கான்ஷியஸான, ஒரு செலிப்ரேட்டிங்காக, ஒரு வாழ்க்கையை, ஒரு உற்சவமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஓஷோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை ஒரு உற்சவமாக மாற்ற முடியும். கொண்டாட்டமாக கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ அதனால ஒருத்தரும் அவசியம் வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு ஓஷோ புக் அது ஒரே ஒரு ஓஷோ உரையாவது ஒரு முறையாவது கேட்டுறணும்னு நான் கேட்டேன். ரொம்ப 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 அருமையாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரே ஒருத்தரையாவது ஒரு புத்தகமாவது படிச்சிருங்க, ஒரு உரையை கேட்டுருங்கன்ட்டு. நிச்சயமாக வந்து படிப்பாங்க, உரையை கேட்பாங்க, நம்ம நம்பலாம். மீண்டும் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.